விழுப்புரம் டு லடாக் பயணத்தில் பட்ஜெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் தாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் தடபுடலாம் ஒன்றும் செலவு பண்ணல. 10K தாண்டிடுச்சு. பட்ஜெட்டையும் தாண்டி 18K வந்துடுச்சு. எதோ போகும்போதும் கிராமத்து சைடு இருந்த உதவி வந்ததால் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணாங்க. இன்னும் அச்சீவ் பண்ணிட முடியாது, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்மளுக்கு உதவி மட்டுமே 4K வந்தது. 4K உதவி மட்டுமே 4K வந்தது. அது மட்டும் இல்லாத சாப்பாடு வாங்கி தந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்தது. 4,500 4,500 நம்மளுக்கு உதவி மட்டுமே வந்தது. நம்ம பட்ஜெட்டு 10K, மொத்தமாக சேர்த்திங்கன்னா 13,000 மிடில் கிளாஸு. அந்தளவுக்கு ஒன்றும் தடவுள்ள செலவு பண்ணல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 250 300 வரும். டெல்லி வரைக்கும் 250 300 வரும். டெல்லி தாண்டிங்கன்னா எல்லாமே ரேட் அதிகங்க. மணாலிலாம் சொல்லே தேவையில்ல. ஒரு டீ சாப்பிட்டீங்கனாலும் மணாலி தாண்டி எல்லாம் டபுள் ரேட்டு. ஒரு டீ வந்து 30 ரூபா, ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் வந்து 20 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 300. நம்ம ஒரு நாள் கூட ரூமில் ஸ்டே பண்ணல, அதனால தெரில. நீங்கள் சாதாரணமாக ஸ்டே பண்ணிங்கனாலுமே 300 வரும். இதை ஹோட்டல்லாம் போய் ஸ்டே பண்ணிங்கன்னா 500 வருது ஒரு நாளைக்கு. லடாக்கில் வந்து ஸ்டே பண்ணதுக்கு வந்து கேட்டேன், 500 வந்தது. எங்கே 500 கொடுத்துன்னு பெட்ரோல் பங்க்லேயே நம்மளுக்கு வந்து ரெகுலர் பெட்ரோல் பங்க் தான். டென்ட்டை போட்டு பெட்ரோல் பங்க்லேயே படுத்தாச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி மேக்ஸிமம் 500 வந்துடுதுங்க. சாப்பாடு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 500 வந்துடுது. அதில் தான் நம்மளுக்கு வந்து எகிரிடுச்சு ரேட்டு. பட்ஜெட் எங்கே வந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்து கடந்து வந்தாச்சு அப்படியே வீட்டுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டு 13 தொட்டுத்துங்க. புதுசாக சைக்கிள் வாங்கி இந்த 2 மாதத்தில் 35,000 35K காலி.